அரசியல் நிமித்தமாக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. சரி, நீங்க பாஜக காலையிலே சந்திச்ச மாதிரி ஓகே, மறுபடியும் ஒரு முதலமைச்சர் நேரடியா வந்து சந்திக்கிறீங்க, அது வந்து அரசியல் பின்புலம் இதுல இருக்கு அப்படின்றத இல்லை, மரியாதை நிமித்தமாக அவருடைய உடல்நலம் பற்றிய விசாரிப்பதற்காக மட்டுமே இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கூட்டணியோட இன்னைக்கு வாக் அவுட் பண்ணியிருக்கிறீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முடிவு எட்டப்பட்டதா? இல்லை, நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் காலையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய அரசியல் ஆலோசகர் அத்தனைக்கும் பதிலளித்து விட்டார், உரிய பதிலை அளித்திருக்கார். எதிர்காலத்துல திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அல்லது அது ஜெயலலிதா அவங்களுடைய முடிவுப்படி தீய சக்தின்னு தான் பாக்குறீங்களா? எதிர்காலத்துல அரசியலில் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற பொழுது எதுவும் நடக்கலாம். அது உங்களுடைய யூகம். எதிரி இல்லை, அது நடந்துக்க. எல்லாரோடையும் கூட்டணி அமைச்சிருக்காங்க, தேர்தல் இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, தோல்வி கண்டிருக்காங்க. அது நடைமுறையில் ஜனநாயகத்தில் நடந்து தானே இருக்குது. இதுவரை யாரும் இல்லை. உங்களுடைய மதிப்பு புரியாம அவமானப்படுத்தியதா பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. ஏன் இந்த கூட்டணி எனக்கு ஒரு